ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா பேரசைட் த கிரேன்னு சொல்லிட்டு என்டையர் இப்போ சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 மட்டும் தான் வித் டோட்டல் 6 எபிசோட்ஸ். அண்ட் இப்போ நம்ம மல்டி டப் லாங்குவேஜோட அவைலபிளாக இருக்குது. லைக் நம்ம தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி டப்டோட தான் அவங்க ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே வந்து நம்ம அனிமே பேஸ்டான ஒரு சீரீஸ் தான். ஸோ நானும் எப்படியாச்சும் நம்ம அந்த அனிமையாச்சும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட் டைம் கிடைக்கல. ஸோ அனிமே நான் இன்னும் பார்க்கல. ஸோ ஓகே, இதுதான் சீரிஸ் லைவ் ஆக்ஷனே வந்துருச்சு. ஸோ டேரெக்டாக அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்டு சீரீஸாக நல்லபடியாக தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஹாரர் த்ரில்லர் ஆல்மோஸ்ட் ஜாம்பி டைப் வேணும்னா இந்த சீரீஸை டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இதில் ஜாம்பிஸ் கிடையாது, இதில் வந்து ஒரு பேரசைட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆல்மோஸ்ட் ஜாம்பிஸ் கேட்டகிரியில் எப்படி இருக்கும், நிறைய ஜாம்பிஸ்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அதுலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி சிமிலரான ஒரு கான்செப்ட் தான். பட் இதில் சர்வைவ் கிடையாது, இதில் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா பேரசைட்ன்றது அவங்க ஒரு கம்யூனிட்டியே ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் மூளைலாம் இருக்குது, லைக் அவங்களும் எல்லாத்தையும் யோசிக்க முடியும். அண்ட் இவங்க வந்து இப்போது எர்த்தை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. அண்ட் அதை எப்படியெல்லாம் என்ன நடக்குதுன்னு தான் என்கிட்ட இந்த சீசன் 1 நல்லபடியாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து இது கொரியன் சீரிஸ். அண்ட் கொரியன் சீரிஸ் எனக்கு வந்து அந்த த்ரில்லிங்கான மூமெண்ட் அண்ட் சில இமோஷ்னலான செக்மெண்ட்காக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அதே தான் திருப்பி இந்த சீரீஸ்லேருந்து இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 எபிசோட் தான். ஸோ அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்திருக்கு. பட் சில பேர் கமெண்ட்ஸில் ப்ரோ கொஞ்சம் லேகியாக இருக்குது, அதை பார்த்துட்டே இருக்கேன், கொஞ்சம் நிறைய ட்ராமா உள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு அது பெருசாக அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை. ஏன்னா ஸ்டோரி நல்லபடியாக இருந்தது. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எபிசோட் எண்டிங்கில் வந்து அது ஒரு கியூரியாசிட்டி ஆட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்களா, அதனால் அப்படியே ஈஸியாக ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன். இப்போதைக்கு பயங்கரமாக இருக்குது. அண்ட் IMDbல 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. என்ன பர்சனலாக கேட்டிங்களா ப்ரோ இது நம்ம பார்க்கலாமா வேணாமனா, ஹைலி ரெக்கமெண்டட். லைக் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஹாரர் த்ரில்லர் அண்ட் ஸ்லாஷர் பிடிக்கும்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸ்லாஷர் கண்டென்ட் ஏன்னா கொஞ்சம் கிரியேச்சர் வந்து பார்க்கவே அருவருப்பாக கூட இருக்கும். அது ப்ளஸ் அது சாவடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கிற மாதிரி தான் வந்து சாவடிக்கும். அப்படியே தலையை துண்டாக வெட்டுறது, பாடியை 2 பீஸாக வெட்டுறது, அந்த மாதிரியான சில விஷுவல் சீன்ஸ் எல்லாம் வந்து என்டையர் சீரீஸில் நிறையவே இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்லாஷர் பிடிக்கலன்னா இந்த சீரீஸை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். மிச்ச விதி ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பெருசு லெவல்லாம் இல்லை, நான்லாம் நிறைய பார்ப்பேன்னா அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க இந்த என்டையர் சீரீஸை. ஸோ இப்போ மெயின் கான்செப்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேரசைட் என்னது, லைக் ஒரு கொரோனா ஷேப்லேருந்து திடீர்னு மேலேருந்து ஒன்று கீழே விழும். அது எங்கேருந்து வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். பட் போக சொல்லுவாங்க. பட் அது சடனாக வந்து அது ஹியூமன்ஸ் வந்து அப்படியே அட்டாக் பண்ணிவிட்டு அண்ட் ஹியூமன் பாடியை வந்து அது ஹோஸ்ட்டை வந்து மாற்றிடும். ஸோ அதை வந்து டேரெக்டாக பிரெயினை தான் வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணும் இந்த பேரசைட். அண்டு ஹியூமன் பிரெயினை வந்து சாப்பிட்டுட்டு அண்ட் அதை அங்கே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம தலையை மட்டும் தான் துண்டாக்கிட்டு அண்ட் கொஞ்சம் வேறு மாதிரி ஷேப்பில் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ பேசிக்லி அவங்க நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்க. இப்போதைக்கு என்னென்னா அவங்களால இன்னும் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக யோசிக்க முடியல. அண்டு ஹியூமன்ஸ்க்கு இது தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். லைக் ஓகே இந்த மாதிரி பேரசைட் அண்ட் இந்த மாதிரி ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த சைடில் ஹியூமன்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிடும். அண்ட் அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து ஒரு டீமே உருவாக்கிடுவாங்க. அண்ட் அந்த டீம் தான் தி கிரே. ஸோ பேசிக்லி இதை தான் சீசன் 1 ஃபுல்லாக நல்லபடியாக கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேரசைட் வந்து அட்டாக் பண்ணிடும். பட் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, ஏன்னா அந்த பேரசைட் வந்து என்டையர் ஃபுல் பிரெயினை வந்து ஆக்குபை பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போதைக்கு அவங்க வந்து ஹாஃப் ஹியூமன் அண்ட் ஆஃப் பேரசைட் ஆட்டும். ஸோ நார்மலாக இருக்கும்போது நார்மலாக இருப்பாங்க, ஏதோ ஆபத்தாக வரும்போது இங்கே பேரசைட்டாக மாறிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் கோர் கான்செப்டாக இருக்கும். அண்ட் ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் பேரசைட்டை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வார் ஆட்டமே போயிட்டுருக்கோம், பேரசைட் வர்சஸ் ஹியூமன். அண்ட் இதில் நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் ஹீரோயின் இப்படியெல்லாம் தப்பிக்கிறாங்க இல்லை என்ன பண்ணுறாங்க நீங்கள் என்கிட்ட இந்த சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக நல்லபடியாக தான் இருந்திருக்கு. ஹியூமன்ஸும் ஒரு ஹண்டிங் டாங்கான ஒரு கான்செப்ட் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் பார்த்து நல்லபடியாக புரிஞ்சிக்கலாம். ப்ரோ நீங்கள் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஏதோ பெருசாக ரிவீலே பண்ணல. உள்ள ஸ்டோரி வைஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லபடியாக மோல்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்து புரிஞ்சிக்கலாம். ஸோ பேரசைட்டோட டோட்டல் அல்டிமேட்டான கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்டையர் எர்த்தை வந்து அவங்க ஆக்குபை பண்ணி அண்ட் அவங்களோட இதுவாக மாற்றிடணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு பேரசைட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள அந்த கம்யூனிட்டி ஒரு ஆர்கனைசேஷன் ஆட்டோ ஒன்று உருவாக்கிட்டு அண்ட் இதை ஃபுல்லாக ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு
இவங்க தான் ஃபுல்லாக வாழ போகிறாங்க. ஸோ அந்த பிளானை எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்களா இல்லையா, அதுக்காக இந்த சீரீஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு சீசன் 1 பயங்கரமாக தான் இருக்குது. இதுக்கு சீசன் 2 வருமானு ஒரு டவுட்டோட இருக்கீங்கன்னா அது இன்னும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ எஸ் ஆப்வியஸ்லி ஸ்டோரி இன்னும் இருக்குது தான், பட் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து அஃபிஷியலி கன்ஃபர்மேஷன் தருவாங்க. கண்டிப்பாக நம்ம சீசன் 2 ஒரு க்ரீன் லைட் ஆட்டம் அவங்க தருவாங்க. அண்ட் அது இப்போதைக்கு எதுவும் அனௌன்ஸ்மெண்ட்டோ பண்ணல, இன்னும் சீசன் 2க்கெல்லாம் ரெனியூ பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. அதனால் அதுக்கு அப்டேட் மேபி லேட்டர் ஆன் வந்துடும். ஸோ ஸ்டார்டிங் இனிஷியலாக பார்ப்பாங்க அந்த 1 or 2 வீக்ஸ் எப்படி போயிட்டுருக்கு என்டையர் சீரீஸை. அண்ட் எல்லாருக்கும் நல்லபடியாக பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு சீசன் 2க்காக டிமாண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க தனியாக ஒரு இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் தருவாங்க, இந்த மாதிரி சீசன் 2 நாங்கள் ரெனியூ பண்ணுறோன்னு. ஸோ இப்போதைக்கு வெறும் சீசன் 1 மட்டும்தான். சீசன் 2க்கு ஹோப் வந்துடும் நம்புகிறேன். ஏன்னா நல்லபடியாக தான் இருந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஜென்ரலி ப்ளே தமிழ் ரேட்டிங் தோணுதுங்க, நான் டெஃபினட்டாக 7 தருவேன் out of 10. அண்ட் இதை நீங்கள் லைக் ஃபேமிலியாக பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ், ஃபேமிலியாக கூட பார்க்கலாம். கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி நியூடிட்டியான சீன்ஸு அண்டு அந்த மாதிரி எந்த மாதிரியான விஷுவல்ஸும் வந்து உள்ள வக்கல. ஸோ அது நீங்கள் ஃபேமிலியாக கூட பார்க்கலாம். என்ன கொஞ்சம் ரத்தம் தெரிக்கமாக இருக்கும், மான்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, கிரியேச்சர் மாதிரிலாம் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் இன்கேஸ் நீங்கள் என்கிட்ட பேரசைட் சீரீஸை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்ன, உங்களோட என்ன ரிவ்யூ கூட கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.